இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை ஆதியாகமம் புத்தகம் 49 அதிகாரம் 10 சமாதான கர்த்தர் வருமளவும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதும் இல்லை. சமாதான கர்த்தர் வருமளவும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதும் இல்லை. யூதா மகனுக்காக ஆதியாகமத்தில் யாக்கோபு செய்வார்னா யூதாவுக்காக கொடுத்த அந்த வார்த்தை. சமாதான கர்த்தர் வருமளவும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவது. நமக்கும் இந்த வார்த்தையாளர் இந்த நாளில் தந்துக்கிட்டு இருக்காரு. சமாதான கர்த்தர்னா யார்? இயேசு கிறிஸ்து தான் சமாதான கர்த்தர். அவர் வருமளவும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதும் இல்லை. செங்கோல் அப்படின்னா நீதியான ஆட்சி. செங்கோல்னா நீதியான ஆட்சி. யூதாவை விட்டு நீங்குவதில்லை. யூதானா துதின்னு அர்த்தம். கர்த்தர் இயேசு கிறிஸ்து வருமளவும் யூதாவை விட்டு அந்த துதி நம்ம என்ன செய்யக்கூடாது, துதியை நம்ம நிறுத்தக்கூடாது. செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதும் இல்லை. சமாதான கர்த்தராக இயேசு கிறிஸ்து வருமளவும் துதிக்கிற சந்ததிகள் துதித்து கொண்டே இருக்கணும். அப்போ தான் அந்த செங்கோல் நம்ம விட்டு நீங்காமல் இருக்கும். அதான் இதனுடைய பொருள். நாம் துதிக்கிறவர்களாய் காணப்படணும். அப்போ தான் சமாதான கர்த்தராக இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே வந்து அவருடைய செங்கோலை நம்மோடு இணைத்து நம்மை ஆசீர்வதிக்கிறார். துதிக்க துதிக்க கிருபை பெருகும். நம்முடைய வாழ்க்கையின் எல்லா காரியங்களிலும் அவர் இடைப்படுவார், சமாதானத்தை கொடுப்பார். சமாதான கர்த்தர் வருமளவும் செங்கோல் நீதியான ஆட்சி யூதாவை விட்டு நீங்குவதில்லை. துதிக்கும்போது அந்த நீதியான ஆட்சி நமக்கு வருகிறது, நம்முடைய வாழ்க்கையில் வருகிறது. இயேசு கிறிஸ்து சமாதானத்தை தர வல்லவராக இருக்கிறார். சமாதான கர்த்தராக இயேசு கிறிஸ்து நம்ம வாழ்க்கையில் வருவதற்கு நாம் அனுமதிக்க வேண்டும். அப்போ நம்ம என்ன செய்யணும்? துதிக்க வேண்டும். துதிக்கும்போது ஒரு நீதியான காரியம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்குது, நம்முடைய குடும்பத்தில் நடக்குது, நம்முடைய ஊழியத்தில் நடக்குது. அதான் சமாதான கர்த்தர் வருமளவும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதும் இல்லை. நீதியான ஆட்சி துதிக்கும்போது நீங்காமல் இருக்கும்போது சமாதான கர்த்தராக இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் வருவார் என்பது அதனுடைய பொருள். நாம் இந்த வார்த்தையின் பொருளை புரிந்து கர்த்தராக இயேசுவே வாரும், உங்கள் சமாதானத்தை எனக்கு தாங்க, நம்முடைய செங்கோலாகிய நீதியான ஆட்சி என்னுடைய வாழ்க்கையில் காணப்படணும். அப்போ நான் இன்னும் அதிகமாகவும் என்ன செய்வேன்? துதிப்பேன் என்று சொல்லி நம்மை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். செய்து கொண்டிருக்கிறார், இன்னும் செய்ய போகிறார். சமாதான கர்த்தர் வருமளவும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதும் இல்லை. அப்போ அவன் நன்றியோடு துதிக்கிறோம். சமாதான கர்த்தராக இயேசு கிறிஸ்துவாகி நீங்கள் எங்களோடு வந்து இடைப்படும் போது, எங்களோட வாழ்க்கையில் வரும்போது துதியும் அந்த நீதியான ஆட்சி எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும். நாங்கள் இன்னும் அதிகமாக துதிக்கிறவர்களாய் காணப்பட கிருபை செய்யும். ஒப்பு கொடுக்கிறோம்.